நம்மளோட கக்காஷி உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் சாஸ்கின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அது ஏங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எப்படிடா நீ சொல்ற அப்படின்னா, இது டீம் 7ஓட ஒரு ஹிஸ்ட்ரி தான். அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒக்காக இருக்கார் இல்லையா? அவர் வந்து நம்ம ஒரோச்சிமாரை ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. கடைசியில் ஒரோச்சிமாரு கையாலே இறந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நம்மளோட ஜிராயா டீம் 7 இல்லாம ஒரு குரூப்பை ட்ரைனிங் பண்ணியிருப்பாரு. அதாவது நாகட்டோ உசுமாக்கி ட்ரைன் பண்ணி அவர் கையாலே இறந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நம்மளோட ஃபோர்த் ஒக்காக மினோட்டோ இருக்கார் இல்லையா? அவர் நம்ம ஒபிட்டோ ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. கடைசியில் ஒபிட்டோ கையாலே இறந்திருப்பாரு. அதுக்கடுத்தது கக்காஷியோட டீம்ல தானே டீம் 7 இருக்கு. அப்போ வந்து நம்ம சாஸ்கே தானே எனிமையா மாதிரி கொல்லணும். ஆனா கொண்டு இருக்க மாட்டான். நம்மளோட சாஸ்கேவுக்கும் கக்காஷியை கொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. ஆனா கொண்டு இருக்க மாட்டான். அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து என்ன டாபிக் போடலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் இப்போ காப்பிரைட் வருது எனக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ண போறேன். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போது நான் போட்ட பல வீடியோக்கு நிறைய காப்பிரைட் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த சேனலை மொத்தமாக மாற்றலான் இருக்கேன். வேறு ஏதாவது சீரிஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் ஐடியா இல்லை. எனக்கு அனிமி ரிவ்யூ பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த கார்பரேட் இஷ்யூ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.